கடக்கெல்லாம் கிடக்கட்டும் கிளவிய தூக்கி மடியில வைக்கிறான் பாரு அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் பேசுவார்கள். அந்த மாரி அண்ணன் அமெரிக்கா நடந்துக்குவானான்னு கேட்டா, எல்லாருக்கும் தெரியும். சீ அந்த பையன் அப்படிலாம் நடந்துக்க மாட்டான். ஏதோ ஒரு கால்குலேஷன் இல்லாம அதிபர் போமாட்டாய்ங்க. அமெரிக்க வார் மிஷன் அப்படிங்கிறது அது தினுசா பல கால்குலேஷனோட உட்கார்ந்திருக்கும். அதிபரோட ஒத்த கையெழுத்துக்காக வெயிட் பண்ணுவாய்ங்க. கையெழுத்து கிடைச்ச உடனே ஆட்டத்த ஆரம்பிச்சு கிளச்சு அந்த நாட்ட குட்டிச்சுவரா ஆக்கிருவாய்ங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அமெரிக்கா இப்ப எங்க பிஸியா இருக்கு அப்டின்னா, அவன் எல்லா பக்கமும் தான்டா பிஸியா இருக்கான். ட்ரேட் வார்ல பிஸியா இருக்கான். உண்மையிலே யுத்தத்துல பிஸியா இருக்கான். அதுபோக அவனே ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 10 ஊர்ல பிஸியா இருக்கான் அப்படிங்கிற மாரி ட்ரம்போட ஆட்சி காலத்துல அமெரிக்கா பிஸிக்கு பிஸியோ பிஸி. ஈடிணையே இல்லாத பிஸி. கொஞ்சம் விட்டா கடவுளுக்கே லெட்டர் போட்டுருவாய்ங்க. இந்த 24 ஹார்ஸ கொஞ்சம் கொஞ்சம் கூட்டலாமா? இன்னொரு 6 ஹார்ஸ் கூட்டி 30 ஹார்ஸா மாத்தலாமான்னு பேசிருவாய்ங்க. அந்த அளவுக்கு பிஸி. ஆனா அமெரிக்க ரேடார்ல புதுசா ஒரு விஷயம் சிக்குது. உதாரணத்துக்கு சிரியால இவ்வளோ சீக்கிரம் ஆட்டம் முடியும், ஆட்டம் ஆரம்பிக்கும்னே யாருக்கும் தெரியல. யாரோட ரேடார்லயும் இல்ல. ஜெலன்ஸ்கி ஓடி போவார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. சிரிய அதிபர் பஷார் தான் ஓடி போவாரு. காரணம் என் ரேடார்ல அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சாதிச்சு காட்டுச்சு. அப்படி இப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் ரேடார்ல இருந்தாலும், இல்லாத ஒரு லொகேஷன ட்ரிகர் பண்ணிருவாய்ங்களோ அப்படிங்கிற பேச்சு ஜாஸ்தியா அடிபடுது. அதுதான் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருந்தா தெரிச்சு ஓடுனாங்களே, இதே ட்ரம்ப் தான் ஆப்கான்ல இருந்து படைய பின்வாங்குறது தான் ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லி, பைடன் அத பெரிய அளவு சொதப்பி பின்வாங்கி ஓஞ்சு உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு கேட்டா, அங்க இருக்க பேஸ் ஆப்ரஹாம் பேஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார்கள். திருப்பி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்கிறாரு. திருப்பி எடுத்துக்கிறியா? குடுத்தது என்னமோ நீ மாரி சொல்ற? என்னத்தையாச்சும் நீ குடுத்தா தான்டா நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியும். நீ இங்க வந்து 10 வருஷம் உட்கார்ந்து சாதிக்க முடியாம தெறிச்சு ஓடி போயிட்டு திருப்பி எடுத்துக்கிறேங்கிற. ஒரு அடி நிலத்த தரமாட்டோம். மீறி வந்தேன்னா 10 வருஷத்துல என்ன நடந்துச்சோ, அதே திருப்பி சந்திச்சுக்க போ அப்டின்ட்டாய்ங்க. அரண்மனை வாழ்க்கை அப்படிங்கறலாம் எங்களுக்கு ஒண்ணும் பெருசு கிடையாது. நீ திருப்பி உள்ள வந்தேன்னா, திருப்பி நாங்க மலைப்பகுதிகள் ஓடி போவோம். ஒரு கட்டத்துல நீயும் ஆப்கானிஸ்து ஓடி போவ. திருப்பி நாங்க அரண்மனைக்குள்ள வந்துக்குவோம் அப்படிங்கிற மாரி சிம்பிளா தாலிபான்கள் கடந்து போயிட்டார்கள். ஆனா அமெரிக்கா விடுமா அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியமான விஷயம். காரணம் என்ன? அமெரிக்கா அந்த பேஸ்ல இருந்து ஆப்பரேட் பண்ணலாம். எங்க ஆப்பரேட் பண்ணலாம்? எல்லா நாட்டுக்கும் ஆப்பரேட் பண்ணலாம். இந்தியாக்குள்ள வரலாம், பாகிஸ்தானுக்குள்ள போகலாம், சீனாக்குள்ள போகலாம், ரஷ்யாவ தொடலாம், ஈரான தொடலாம், எல்லா பேரையும் அங்க உட்கார்ந்துட்டு தொடலாம். அதே சமயம் அங்க உட்கார்ந்துட்டு தொடவே தேவையில்ல. அங்க இவன் உட்கார்ந்தாலே தாலிபான்களோட நடமாட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவு மத்த நாடுகள நோக்கி போறத சுருக்கலாம். மத்த நாடுகள் தாலிபான கைக்குள்ள போடுற வேகத்தையும் குறைக்கலாம். இது ஒண்ணே போதும் அமெரிக்காவுக்கு. ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை வித்தியாசமான ஆளு. ட்ரம்ப பொறுத்தவரை ஆப்கான்ல உள்ள கனிம வளங்கள் வேணும். பர்சனலாவே வேணும். அவருக்கோ, அவர் பிள்ளைக்கோ, அவர் நாட்டுக்கோ 3 பேருக்குமே வேணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறவரு. இப்ப பாகிஸ்தான்ல பல திட்டங்கள் போடுறார்கள். பலூச்சிஸ்தான்ல இருந்து சுரண்டி தூக்கிட்டு போற மாரி. அதே திட்டத்த இங்கேயும் போடுவாய்ங்க. இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள அரசாங்கத்த கிளைக்கணும். அங்க அரசாங்கமே கிடையாது. தாலிபான் கவர்ன்மெண்ட்ட யாரும் அப்ரூவல் பண்ணல. நாடுன்னும் சொல்லல, அரசாங்கம்னு சொல்லல. ஆனா போட்டி போட்டு எல்லாருமே ரிலேஷன்ஸ பில்ட் பண்ணி வச்சிருக்கார்கள். பொண்ணு குடுத்து பொண்ணு எடுக்கலையே ஒழிய, ராஜதந்திர ரீதியில டாப் டூ பாட்டம் அம்புட்டும் ஸ்மூத்தா நடக்குது. வெளிப்படையா நடக்கல. அது ஒண்ணுதான் அங்க குறைச்சலே தவிர, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பயலுகளுக்கு இதே போதுமானதுடா. நீங்க பாட்டு நாடுன்னு அங்கீகரிச்சு, அந்த பிரச்சனையில உன் நிலைப்பாடு என்ன? இந்த பிரச்சனையில ஓட்டு போடு அப்படின்னு சொல்ட்டா, இதெல்லாம் எங்களுக்கு போர் அடிச்சுரும். எங்களுக்கு புடிக்காத விஷயம். நாங்க பாட்டுக்கு இப்படியே வாழ்ந்துட்டு போறோம் அப்படிங்கிற மாரி, தாலிபான்களும் ஒரு பிஸியான ரூட்ல தான் இருக்கார்கள். ஆனா அப்படி பிஸியான ரூட்ல தான் இப்ப ட்ரம்ப் டிஸ்டர்ப் பண்றார். எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார்? ட்ரம்ப பொறுத்தவரையும் ராணுவத்த அனுப்பிச்சுருவேன் அப்படிங்கிற வரையும் சொல்ட்டாரு. ராணுவம் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருப்பாய்ங்க. நம்ம என்னதான் சிரிச்சு இவனுங்க ஆப்கானிஸ்தான விட்டு தெறிச்சு ஓடுனாய்ங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், திருப்பி உள்ள என்ட்ரி குடுக்குறக்கு பல வழிகள யோசிச்சு வச்சிருப்பார்கள். அட்லீஸ்ட் கையில இல்லாம இருக்கலாமே ஒழிய, யோசிச்சு வச்சிருப்பார்கள். அப்ப ஒருவேள இந்த பக்கம் தாலிபான்களை கிளச்சு விட்டா என்ன ஆகும்? எல்லாத்தையும் கிளச்சிட்டாய்ங்க. பங்களாதேஷ், நேபாளு, ஸ்ரீலங்கா, மியான்மரு அப்படின்னு. தாலிபான கிளச்சு விட்டா, அங்க தாலிபான்கள், நார்தர்ன் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பல குரூப் உள்ளுக்குள்ள வந்துரும். அது கூடுதல் சிக்கலாயிரும். அதே சமயம் ஆபிரகாம் பேஸ்ல உட்கார்ந்து நிம்மதியா அவர்கள் குடும்பம் நடத்தலாம். ஊர் உலகத்த வாட்ச் பண்ணலாம். சைனா போன்ற நாடுகளுக்கு பெரிய தலைவலி. இந்தியாவுக்கு இதுல பெரிய தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
சீனாவுக்கு நல்ல தலைவலி. அந்த தலைவலிய குடுக்கறதுனா சந்தோஷம் தான். ஆனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எது எப்படியோ, யார் ரேடார்லயும் இல்லாத பகுதிக்குள்ள அமெரிக்கா நுழைய தயாராயிருச்சு. மிக விரைவில் அந்த இடத்திலேயே அதிரடி மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.